ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே. உங்களுடன் நம்ம பல உலக அரசியல் பேசியிருக்கோம். பெரும்பாலும் முஸ்லிம் நாடுகள் அமெரிக்காவால் பாதிக்கப்படுது, இஸ்ரேலால் பாதிக்கப்படுது போன்ற பல்வேறு அரசியல் பேசணும். இந்தியா மாதிரி நாடுகளில் சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கான அச்சுறுத்தல் இருக்கு, அதை எதிர்த்தும் நம்ம இதில் நீங்கள் நேர்காணல் கொடுத்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அச்சுறுத்தல் படுறாங்க, தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. இதை கண்டித்து யாரும் பேசுவதில்லை அப்படின்னு ட்ரம்ப் கொதித்து அறிக்கை விட்டுருக்காரு. கிறிஸ்தவர்கள் தாக்குதலுக்குள்ளானா கேள்வி கேட்க மாட்டீங்களா? இஸ்ரேல் காசான் பேசுகிறவங்க, பாலஸ்தீன ஆதரவு பேசுகிறவங்க யாருமே கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படும் போது பேசுவதில்லையா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு அரசியலை, ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதுக்கு சீன அதிபர் ட்ரம்ப் உண்மைக்கு மாறான தகவலை சொல்றாருங்கிறாரு. எது உண்மை? நைஜீரியாவில் என்ன நடக்குது? அதாவது ட்ரம்ப் எப்போதுமே பொய் சொல்வதற்கு வெக்கப்பட மாட்டேங்கிறாரு. இப்போ அவர் சொல்லியிருக்கிற விஷயம் நைஜீரியாவை பற்றி அறியாத மக்கள்கிட்ட தான் அது எடுபடும். நைஜீரியா நாட்டுடைய அமைப்பு அறிந்த யாருமே ட்ரம்ப் சொல்வது பச்சை பொய்ன்னு வழங்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி முதலாவது எடுத்துக்கிட்டோம்னா, நைஜீரியாவுடைய நிலப்பரப்பு 9,23,000 சதுர கிலோமீட்டர். அதாவது தமிழ்நாட்டை போல் ஒரு 8 மடங்கு அதிகம். நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை போல் ஒரு 7.5 மடங்கு வரும். 7.5 மடங்கு அதிகமான ஒரு நிலப்பரப்பு. மக்கள் தொகையில் 23 கோடி பேர் இருக்கிறாங்க. பெரிய நாடு. 23 கோடின்னா உலகத்தில் 6வது இடம். மக்கள் தொகையில் முதலிடத்தில் இந்தியா 146, சைனா 141, அமெரிக்கா 34 கோடி, அதுக்கு இந்தோனேஷியா 28, பாகிஸ்தான் 25, இவங்க 23. உலக மக்கள் தொகையிலேயே அதிக மக்களில் 6வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நைஜீரியா. இந்த நைஜீரியாவில் அதாவது 3 இனத்தவர்கள் இருக்கிறாங்க. ஹவுசா என்கிற ஒரு இனத்தவர்கள், யருபாண்டு இனத்தவர்கள், இக்குபோண்டு ஒரு 3 இனக்குழு இருக்கிறது. இந்த 3 இனக்குழுகள் தான் முஸ்லிம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறினாங்க. இந்த மூணு கோத்திரங்கள், இந்த 3 இனக்குழுக்கள் வடக்கு பகுதியில் ஹவுசாங்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த ஹவுசாவில் முஸ்லீம் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அந்த இனத்தவரில் யோருபான் இருக்கிறாங்க, அதுலேயும் முஸ்லீம் கிறிஸ்தவர்லாம் கலந்துருப்பாங்க. இது மத ரீதியான ஒரு குழு கிடையாது. இப்படி இந்த நாடார்ந்து சொன்னோம்னா குமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர் இருப்பாங்க, இந்து இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. அந்த ஒரு அமைப்பில் நைஜீரியாவில் இருக்கிறாங்க. இந்த நைஜீரியாவில் முஸ்லீம்கள் 50% இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் 45% இருக்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் சொல்றது உண்மையாக இருந்தால் இவங்க 50, இவங்க 80%, அவங்க ஒரு 10% அது மாதிரி இருந்து ஆட்சி, அதிகாரம், பவர் எல்லாமே முஸ்லீம் கையில் இருந்து அப்படி இருந்தால் தான் இவர் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும். அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால் 50% முஸ்லீம் இருக்கிறாங்க, 45% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஏறக்குறைய சரிக்கு சரியாக இருக்கிறாங்க. அது போக எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் வடக்கு நைஜீரியா, தெற்கு நைஜீரியான்னு இருக்கிறது. வடக்கு நைஜீரியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தெற்கு நைஜீரியாவில் இவங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சின்ன அளவில் கலந்துருப்பாங்க. அது ஒரு விஷயமாச்சு. இரண்டாவதாக ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இராணுவ ரீதியான தலைமையெல்லாம் கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கும். இராணுவ தளபதி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அந்த சிவில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிபராக முஸ்லீம் இருப்பார். ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ தாக்குறாங்கன்னு சொன்னால் தாக்குறத இராணுவம் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அதிகமான அதிகாரிகள் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு மத ரீதியான கொள்கை இருக்கான்னு அப்படியும் கிடையாது. அது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் 50% அளவுக்கு முஸ்லீம்கள் பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொன்னால் 45% அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. போலீஸாக இருந்தாலும் சரி, இராணுவமாக இருந்தாலும் சரி, மற்ற நிர்வாகமாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் இவங்க 50 பேர் இருந்து அவங்க 45 பேர் இருப்பாங்க. அப்போ அதிகார மட்டத்தில் இராணுவம் உள்பட 2 பேரும் கலந்து இருக்கும் பொழுது, சின்ன வித்தியாசம் இருக்கும்போது, 45-50ங்கிற அந்த வித்தியாசம் இருக்கும் பொழுது யார் போய் யாரை தாக்க முடியும்?
கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னா கிறிஸ்தவனே கொடுமைப்படுத்த முடியுமா? அவன் அவன் இராணுவத்தில் இருந்துக்கிட்டு அவன் முஸ்லீமை கொடுமைப்படுத்துவானா? முஸ்லீம் படுத்துற ராணுவ மாதிரி கட்டுப்பாடு முழுக்கவே கிறிஸ்தவர்கள் கையில தான். கிறிஸ்தவர்கள் தானே அதிகமான அது பதவியில் இருக்கிறாங்க. அதாவது ஓ அஹ், ஓ. ஏழு 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 முக்கிய பொறுப்புல வந்து இதுவரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து முஸ்லீம் இருந்திருக்கிறாங்க. 5 சரி. பேர் முக்கியமான இடத்துல வந்து கிறிஸ்துவர் இருந்திருக்கிறாங்க. அங்க வந்து மத ம். ரீதியான ஒடுக்குமுறை செய்யற ஒரு நாடு கிடையாது. மத ரீதியாக அவங்க வேறுபாடு பார்க்கறவங்களும் கிடையாது. 2 பேருமே வந்து சரிக்கு சரியா இருக்கிறாங்க. அதுபோக கலவரம் வருவதற்கு வழி இல்லாத வகையில அப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதாவது திருச்சியில முஸ்லீம் இருக்காங்க, மதுரையில இந்து இருக்காங்கன்னு வைங்க, சண்டை வருமா? திருச்சியில முஸ்லீம் இருக்காங்க, இவன் இருக்கான்னா நடுவுல பார்டர்ல கொஞ்சம் ஒட்டிட்டு இருப்பாங்கல்ல, அவனுக்குள்ள கலவரம் வரும். அதான் வடக்கு வடக்கு பூரா வந்து முஸ்லீம் இருக்கிறாங்க, தெற்க பூரா கிறிஸ்தவர்கள் இருக்காங்கும் போது ஒரே இவன் குழுவா போய் இருக்கும்போது எப்படி சண்டை வரும்? சண்டை வராது. ஒரே குரூப் தானே இருக்கிறாங்க. ஒரே குழுவா தான் இருப்பாங்க. ஒரே குழுவா இருக்கிறதுனால அது சண்டையெல்லாம் வராது. அவ கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறாங்கன்னு வேணும்னு என்ன செய்யறாருன்னா, இந்த மம்தானிக்கு சொல்ற மாதிரி தான் பொய்யத்தான் சொல்றாரு. மம்தானிக்கு சொல்ற மாதிரி இது வந்து பொய்யை பரப்புறாரே தவிர, அங்க மத ம். ரீதியான ஒரு நாட்டுக்கு இதை சொல்லலாம். இஸ்லாமிய ம். சாம்ராஜ்யம் அப்படின்னு அறிவிச்சு இருந்தா அதை அவர் சொல்லலாம். அல்லது வந்து மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, இந்தியா மாதிரி 80-20 அப்படி கணக்குல இருக்கிறாங்க, அதனால 80% பேர் 20 நசுக்கிறாங்கனாலும் அப்படி சொல்லலாம். அங்க எம்பியில இருந்து, எம்எல்ஏல இருந்து, சிவில் நிர்வாகத்தில இருந்து, பாதுகாப்பு துறையில இருந்து எல்லாத்துலயுமே 2 பேரும் இருக்கிறாங்க. எல்லாத்துலயுமே சம ஏறக்குறைய சமமான ஏறக்குறைய சமம். அது 50க்கு 45ன்னு அப்படித்தானே? ஏறக்குறைய சமமா இருக்கும் பொழுது, அப்ப எப்படி ஒரு ஆதிக்கம் பண்ணி அழிக்க முடியும்? அந்த முஸ்லீமே அதிபரா இருந்தா கூட, அவர் சொல்லு வந்து 50 பேர் தானே கட்டுப்படுவான். 45 பேர் கட்டுப்பட மாட்டானே. 50 பேர் 50% பேர் முஸ்லீம் இருக்கான் சரி. 45 கட்டுப்பட மாட்டானே. அப்ப இந்த நைஜீரியாவுடைய அந்த நிலவரத்தையும் மக்கள் தொகையும் தெரியல. எந்த மதத்தவர் இருக்கான்னு தெரியல. மத மத பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. 2 பேரும் கலந்திருக்கிற பார்டர்ல இருக்குது. எல்லா இடத்துலயும் நடக்கும்ல சண்டை. அந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய குழுக்களுக்கு சண்டை நடக்கிற மாதிரி இந்து முஸ்லீம் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கலவரம்ங்கிறது வந்து இந்த வடக்கு தெற்கு மையத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. 2 மெர்ஜ் ஆகியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல என் இடம் உன் இடம், எனக்கு பெருசு உனக்கு பெருசுன்னு இப்படி சண்டை சின்ன கலவரங்கள் நடந்திருக்கே தவிர, அப்படி நடந்தாலும் அது அரசுடைய சார்பில் நடக்காது. அரசாங்கம் யாருக்கு சார்பா இருக்காது. அவங்களுக்குள்ள சண்டை அது. கிறிஸ்தவரும் முஸ்லீம் சண்டை போட்டுக்கிட்டான்னு சொன்னா அவங்களுடைய பிரச்சனையே தவிர அது ஒரு அரசாங்கம் ஒரு சார்பாக இருந்து இன்னொரு அரசு உங்களுக்கு எதிர்ப்பா இருந்தா தான் ரொம்ப சொல்றது சரியா வரும். அவங்க என்ன செய்வாங்கன்னா 2 பேரும் அமைதிப்படுத்துவதற்கு, கலவரம் நடக்காம இருப்பதற்கு, இவங்களும் நம்ம சமுதாயம் அவங்களும் நம்ம சமுதாயம்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அது. 2யும் ஒண்ணா பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கிறது. இல்லைன்னா எல்லா பதவியும் முஸ்லீம் எடுத்துக்கிட்டே கிறிஸ்தவர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம்ல. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாடு இல்லை. அதனால அவர் சொல்லக்கூடிய பேசிக்காவே என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரு பொய் சொல்றாரு. ட்ரம்ப் சொல்றது பச்சை பொய். அப்படி கிறிஸ்தவம் நடக்கவே இல்லை. ம். என்ன நடக்குதுன்னு கேட்டா, அங்க உள்ள மெயினான பிரச்சனை எடுத்துக்கிறேங்க. எப்படின்னு கேட்டா, இந்த கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா? அந்த தெற்கு பகுதிகள்ல எல்லாம் வந்து இந்த அமெரிக்காவுடைய மேற்கத்திய உலகங்கள் வந்து நிறைய கல்வி கூடங்கள் அமைச்சிருக்கிறாங்க. மேற்கத்திய அடிப்படையிலான கல்வி கூடங்கள். அவங்க அந்த உதவிகள் வந்து முஸ்லீம்கள் வாழுகிற பகுதி கொடுக்கறது இல்ல. கொடுக்காம ஓ இருக்கும்போது ஓ. என்ன அடிப்படையான பிரச்சனை என்ன வருதுன்னு கேட்டா, கிறிஸ்துவர்கள் இருக்கிறதெல்லாம் பெரிய பல்கலைக்கழகம், அந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டின்னு இருக்கும். அங்க எல்லாம் வந்து கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு படிச்சுட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில வந்து சாதாரண இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு உதவி செய்யறது கிடையாது. அமெரிக்கா வந்து ம். அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி, இவங்களுக்கு முஸ்லீம் ஓகே நாடுகள் ஓகே உதவி ஓகே. செய்யறது அப்படி கிடையாது. அதனால என்ன ஆ ஆ. இருப்பாங்கன்னா, திண்ணை பள்ளிக்கூடம், கூரை பள்ளிக்கூடம் அதுல படிப்பாங்க. இத பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவங்க எல்லாம் நல்ல நிலையில இருக்காங்க. நம்ம மட்டும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி நினைத்துக்கூடியவர்கள் முஸ்லிம்கள்ல ஒரு குழு உருவானார்கள். அந்த ம் ம். குழுவுக்கு பேரு போக்கோ ஹராம். போக்கோ ஹராம்னு அந்த அந்த குழுவுக்கு பேரு. போக்கோண்டா என்னன்னு கேட்டா, மேற்கத்திய கல்வின்னு அர்த்தம். ம். மேற்கத்திய கல்வி ஹராம் அப்படின்னு ஒரு அமைப்பு. ம். கூடாது. இந்த ஓகே ஓகே. மேற்கத்திய கல்வி கூடாதுங்கிறது அந்த இயக்கத்துக்கு பேரு. போக்கோண்டா ம். மேற்கத்திய கல்வி. ஹராம்னா இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது. ஹராம்ங்கிறோம்ல, தடை 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 செய்யப்பட்டது. செய்யப்பட்டது. போக்கோ ஹராம்னு ஒரு இயக்கத்தை உண்டாக்கி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்மளுக்கு படிப்பு தரமாட்டேங்கிறாங்க, அவங்க மட்டும் படிக்கிறாங்க, நமக்கு பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் இல்ல, அவங்களுக்கு இப்போ கல்விக்கூடங்கள் இருக்கிறது, அதனால நம்ம வந்து அந்த மேற்கத்திய கல்வி ஒழிக்கணும் நாட்டை விட்டு. அதாவது நம்மளுக்கு அந்த கல்வி வேணும்னு நினைக்காம
அவனுக்கு அது இல்லாம போன்னு நினைக்கிறாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு இல்ல உனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த கல்வி கூடங்கள்ல போய் தாக்குதல் பண்றாங்க. வன்முறை யார் வன்முறை ஈடுபடும் யார் முஸ்லிம்ஸ் தான்? யார் முஸ்லிம்ஸா? முஸ்லிம் முஸ்லிம் ஆ, முஸ்லிம்ஸ்ல போக்கோ ஹராம்ங்கிற ஒரு இயக்கம். முஸ்லிம்ஸ் சொன்னா அதாவது இவங்க ஐஎஸ்ல டைரக்டா தொடர்பு உள்ளவங்க. ஐஎஸ்ங்கிறது யூதர்களால் உண்டாக்கப்பட்டது. யூதர்களால் ஓகே. இஸ்லாத்தின் பெயரால ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறாங்கல்ல, அது யூதர்களால வந்து முஸ்லிம் முஸ்லிம் நாடுகள்ல பிரச்சனை உண்டாக்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இயக்கத்துல நேரடி தொடர்பு உள்ளவங்க யாரு? இந்த போக்கோ ஓ, ஹராம்ங்கிறவங்க. இல்ல ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற அமைப்பே யூதர்களால் உருவாக்கப்பட்டதா? அதனுடைய தலைவர் அபூபக்கர் பகதாதி ஒரு யூதர் தானங்க. ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஓ ஏன் ஓ ட்ரம்பே ஓ, ஓ. சொன்னாரே. ஆ, ட்ரம்பே சொன்னாரே, ஐஎஸ் வந்து எங்களை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க, எங்களை ம், கேட்டுதான் எதுவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம், முஸ்லிம் ம், நாடுகள்ல பிரச்சனை உண்டாக்கி இஸ்லாத்தின் பெயரால ஒரு கூட்டத்தை ம், உண்டாக்கி பிரச்சனை ம், உண்டாக்குறதுக்காக அதை தனியா கூட பேசணும். ஐஎஸ் பத்தி ஐஎஸ்ஐஎஸ்ஐ ம், உண்டாக்குனது யாரு, எப்படி ம், அமெரிக்கா அது ஃபண்டு கொடுக்கு, நாங்க தான் ஃபண்டு கொடுக்குறோம்னு ட்ரம்ப் சொன்னார். இப்ப என்னன்னு ம், கேட்டா, அந்த ம், ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற ஒரு அமைப்பு வந்து இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கழுத்தறுத்து கொள்றது இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது அப்படி ம், ஒரு கூட்டத்தை உண்டாக்கி வச்சிருந்தாங்க. ஐஎஸ்ஐஎஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களோட வந்து எல்லா முஸ்லீம் நாடுகளும் அவர்கள் முஸ்லீம் இல்லைன்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. எல்லா நாடுகளுமே அவங்க ம், ம், இஸ்லாமியர்கள் கிடையாது, இஸ்லாத்தின் பெயரால ம். ஊடுருவிய சதிகாரர்கள்ங்கிறது தான் அவங்கள பத்தி நிலைப்பாடு. சிரியாவும் அவங்களோட சிரியாவும் அறிவிச்சிருக்கா? சிரியா அறிவிச்சிருக்கா? சிரியா 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 அறிவிச்சிருக்கா? சிரியாவுல வந்து அந்த அவர் இருக்கும் அறிவிச்சிருந்தாரு. பஷர் அல் ஆசாத் இருந்தார்ல, அவர் ஆமா இருக்கும் ஆமா. அறிவிச்சாரு. இப்ப இப்பதான் ஒரு இப்ப குழு ரஷ்யாக்கு போயிட்டார்ல? இப்ப ரஷ்யாக்கு போயிட்டார்ல அவர் அவரு? அது இதுக்கு போயிட்டார், ரஷ்யாவுக்கு போயிட்டார். வரமா அடைக்கலம் தேடி ஆ, போயிட்டாரு. ஆ, அவர் அறிவிச்சிருந்தாரு. எல்லாருமே அறிவிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த ம், அந்த ஒரு அடிப்படை ஈராக்ல இவங்களுக்கு அந்த அமெரிக்கா தான் உண்டாக்கிட்டு வந்துச்சு. வெளியேறும் பொழுது அங்கனுக்குள்ள அவன் ம், அடிச்சுட்டு சாவட்டுமேன்ட்டு இந்த ஐஎஸ் உருவாக்கிட்டு வந்தது அமெரிக்கா தான். சரி, அது ம், தனியா இருக்கட்டும். இப்ப இந்த போக்கோ ம், ஹராம்ங்கிறவங்க யாருன்னு கேட்டா, ம், இஸ்லாத்துல இல்லாம இருந்துகிட்ட இந்த ஐஎஸ் உடைய வேலையை செய்யறதுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்காக வேண்டி பள்ளிக்கூடத்து குழந்தைகளை கடத்துறது, பள்ளிக்கூடங்கள்ல குண்டு வைக்கிறது, கேட்டா மேற்கத்திய கல்வி வேணான்ற ஒரு போர்வையை போத்திக்கிறது. அது அந்த நியாயமானது. அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சுங்கிறது உண்மை. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு வேணும்னு கேட்கணும். அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சுன்னா, நாங்கள் அந்த கல்வியை கூட உண்டாக்குவோம், எங்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்க தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா, உதவி செய்வதற்கு பணக்கார நாடுகள் நிறைய இருக்கிறாங்க. இவன் என்ன ம். செய்யறான்னு கேட்டா, எங்களுக்கு கல்வி இல்லை உனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இழுத்து மூடு எல்லாத்தையும், மேற்கத்திய கல்வியெல்லாம் மூடுன்னு சொல்லிட்டு இவன் போய் சிலரை தாக்குறான்ல. இதைத்தான் அவர் அப்படி சித்தரிக்கிறார். எதை சித்தரிக்கிறார்? ட்ரம்ப் வந்து இவன் வந்து ம், மேற்கத்திய கல்விங்கிற மெத்தட்ல உள்ளதெல்லாம் போய் தாக்குறான். அது ம். கிறிஸ்துவர்ல தான் இருக்கிறாங்க. இந்த மேற்கத்திய கல்விக்கூடம் நடத்துறவங்க எல்லாம் யாரா இருக்காங்கன்னா, கிறிஸ்துவர்கள் கையில இருக்கிறது. அதை தாக்குறது வந்து அரசின் நிலைப்பாடும் அல்ல, ஒட்டுமொத்த மக்களின் நிலைப்பாடும் அல்ல. போக்கோ ஹராமுக்கு வந்து முழு முஸ்லிம் சப்போர்ட்டும் கிடையாது. அவங்க கையில் ஒரு பெரும் பகுதியை கைப்பற்றி கொண்டு அதிகாரம் பண்ணக்கூடிய குழுவும் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு குழு, ஆயுதம் தாங்கிய குழு. சின்ன குழுவை தவிர, ஆயுதம் தாங்கிய குழுவை தவிர அது முஸ்லிம்களுடைய பிரதிநிதியும் கிடையாது. போக்கோ ஹராம்ங்கிறவங்க வந்து இஸ்லாம் தடுத்த பல காரியங்களை செய்வாங்க. ஓ பயங்கரமான செயல்களை செஞ்சுட்டு அதுக்கு இஸ்லாமிய போர்வை போத்திடுவாங்க. 136 குழந்தைகளை கடத்தி வச்சுட்டு கொலை செஞ்சாங்க பள்ளிக்கூடத்தில் வச்ச. ஓ இதெல்லாம் ஒரு ஓ. சில ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் பூரா பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்ப போக்கோ ஹராம்ங்கிறவங்க வந்து இஸ்லாத்தின் பெயரை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு ஆதிக்கம் பண்ணுவதற்கு செய்யக்கூடிய ஒரு கெட்ட கூட்டம் என்று ம், நைஜீரிய முஸ்லீம்களே கருதுகிறார்கள். நைஜீரிய அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அவங்களுக்கு எதிராக பல தாக்குதல்லாம் நடத்தி அழிக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சாங்க. பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ உள்ள அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து நல்வாழ்வுக்கு திரும்புங்க, நீங்க போக்கோவில் இருந்தீங்கன்னு சொன்னா அதுல ஆயுதத்தை கீழே போட்டு வந்தா உங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றோம், உங்களுக்கு பதவிகள் தர்றோம், உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்றோம்னு சொல்லி கொஞ்சம் பேர் சரணடைஞ்சு வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு தேவைக்கு ம், தான் நோக்கத்துக்கு போயிருக்கிறான். அவன் அதுல திருப்பணும் என்பதற்கான முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுக்கிறது. அதாவது முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கூட்டாக நடத்தக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து போக்கோ ஹராமை வந்து அந்த பாதையில திருப்பிடணும். நம்ம உள்நாட்டு சண்டையில நம்முடைய சக்தியை வீணாக்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையில அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த போக்கோ ஹராம்ங்கிறவங்கனால் சில பிரச்சனை யாருக்கு வருதுன்னு கேட்டா, மேற்கத்திய கல்வி கூடங்களுக்கு வருகிறது. அந்த ம், மேற்கத்திய கல்வி கூடம் எல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு சொந்தமானதா இருக்கு. அறுவை குண்டு வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கு ம், எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா? இந்த ம், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. அவருக்கு எதிராக ஆயுதம் தாங்கி சண்டையும் போடுகிறது,
அவங்கள நல்வழிக்கு திரும்புற மாதிரி நேர்வழிக்கு திரும்புங்கடான்னு சொல்லி மன்னிப்பு கொடுக்குற ஒரு விஷயத்தையும் செய்கிறது. அதனால அந்த நைஜீரியாவில் கிறிஸ்துவர் தாக்கப்படுறாங்கிறத வந்து ஒரு மேம்போக்கு அவர் பேசுறாரே தவிர, கிறிஸ்துவர்கள் என்பதற்காக அவங்க தாக்கப்படல, எல்லா கிறிஸ்துவரும் தாக்கப்படல. கல்வி கூட நடத்துறவன தான் தாக்குறான். அவங்க கூட என்ன செய்யறான்னு கேட்டா, மேற்கத்திய கல்வி கூடம் நடத்துறாங்கல்ல, கல்வி கூடங்களை இலக்கு வச்சுதான் போய் அடிக்கிறான். கிறிஸ்துவ பொதுமக்கள் அடிக்கல, அந்த அந்த குரூப்பு கூட. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது முஸ்லீம் கிறிஸ்துவர் பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறது தப்பான ஒரு விஷயம். அது விளைவிக்கிறேன். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இன்னைக்கு 1999 அதுக்கு 60 சுதந்திரம் அடைகிறாங்க பிரிட்டன் இருந்து. சுதந்திரம் அடையும் போது பல மாற்றங்கள் வந்து இராணுவ ஆட்சி மாறி கீறி வந்து 1999 வந்து ஒரு முடிவுக்கு வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயக ஆட்சியாக இருக்குது. 99 வச்சுன்னா 26 வருஷம் ஆச்சு. 1999 ஆரம்பித்து 2025 வரைக்கும் அந்த நாட்டுடைய ஆட்சி முறை எப்படி இருக்குன்னா ஜனநாயகமாக இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, கிறிஸ்தவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, முஸ்லீம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எல்லாருமே வந்து சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் நல்ல ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த நாடு இந்த பிரச்சனையினால ஒரு வெறுக்கத்தக்க நாடு மாதிரி பார்க்குறாங்களே தவிர சிறப்பான முறையில் அதை கையாளுறாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் இவங்க முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. ஒபேக்லாம் இவங்க அங்கம் வகிக்கிறாங்க. 90% வந்து வருமானம் வந்து அவங்களுக்கு இது மூலமாக தான் கிடக்குது, பெட்ரோலியம் மூலமாக. பெட்ரோலியம் கேஸ்லாம் நல்ல வளமான பகுதி, சரியான வளமான பகுதி. அந்த முறையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 36 மாநிலங்கள் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவில் வச்சுக்கிற மாதிரி மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி 36 மாநிலங்களை வைத்து கொண்டு இந்த இந்திய மாதிரி அரசாங்கம் தான், மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புன்னு 3 வகை வச்சிருக்கிறோம்ல, 3 அடுக்கு நிர்வாகம் கொண்ட அமைப்பாக ஜனநாயகம் இருக்கு. ஆனால் கிறிஸ்துவ முஸ்லீம் மோதல்கள் அடிக்கடி நடக்கும். சில்லறை மோதல்கள். முஸ்லீம்னா ஆயுதம் தாங்கி துப்பாக்கி அந்த மோதல் இல்லை, சும்மா கலவரத்தில் கல்ல விட்டு அடிக்கிறது. அந்த இனக்குழு மோதல்கள் சில இடங்கள்ல நடந்திருக்கிறது. அது 2 பக்கம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த எண்ணெய் பிரச்சனையை வந்து சரி, இந்த கலவரம் இல்லாத ஒரு நாடு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆப்பிரிக்காவிலேயே முதல் இடத்துல வரக்கூடிய நாடாயிரும் பொருளாதாரத்தில். அந்த அளவுக்கு வலிமையான ஒரு இந்த எண்ணெய் வளங்கள் உள்ள ஒரு நாடாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, இது இந்த போகோ ஹராம் கூட எப்போ வருதுன்னு கேட்டா 2002 தான் வருது. 1999 ஆட்சிக்கு வர்றாங்க ஜனநாயக முறையில். அதுக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் அந்த மேற்கத்திய கல்விகளாக அவங்க நிறைய உதவி செய்கிறாங்க, அதுக்கு உண்டாக்குறாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு எதிராக முகமது யூசுஃப்ங்கிற பேரில் ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு, அந்த இது ஆரம்பிக்கப்பட்டது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அங்கே இதுக்கு இஸ்லாமிய கலர் ஒன்று பூசிக்கிறாங்க. போகோ ஹராம்ங்கிறது வந்து அந்த வார்த்தைக்கு பேரே மேற்கத்திய கல்வி ஹராம்ங்கிறது தான். அப்படி சொல்லிக்கணுன்னு என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுடைய இலக்கு வந்து இஸ்லாமிய அரசு நிறுவனம். அப்படி முடியவே முடியாது. 2 சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துல போய் இஸ்லாமிய அரசு நிறுவ முடியாது. முஸ்லீம்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், நாங்கள் ஹிலாபத் ஆட்சியை கொண்டு வர போகிறோம். அப்படி கிலாபத்து கொண்டு வரணும் வந்து அப்பாவிகளை போய் கொல்ல மாட்டானே, பள்ளிக்கூடங்களை போய் தாக்க மாட்டானே, சிறுவர்களை கடத்த மாட்டானே, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவன் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறோன்னு ஒரு வாதத்தை போடும் பொழுது சில விளங்காத மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். முஸ்லீம்லேயே சில பேர் ஆர்வ கோளாறு உள்ளவன் இருப்பான் இல்லையா, அவன் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாதத்தை போட்டுக்கிறாங்களே தவிர நிறைய தற்கொலை தாக்குதல் நிறைய பண்ணுறாங்க. தற்கொலை தாக்குதல்லாம் பெரும்பாலும் கல்லூரிகள், பள்ளிகள் தான். இலக்கு என்னன்னு கேட்டால் குண்டை கட்டிக்கிட்டு போய் விழுந்துருவாங்க. உடம்பு பூரா குண்டை கட்டிக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் போய் விழுந்துருவாங்க. அது பள்ளிக்கூடம் விழிஞ்செத்துருவான், அந்த பள்ளிக்கூடமும் செதஞ்சு போயிடும். அதில் உள்ள ஆசிரியர்கள். ஆனால் எல்லாரும் கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவங்களுக்கு தான் அந்த கல்விக்கூடம் இருக்கிறது. அது கிறிஸ்துவர் என்பதற்குன்னா தேவாலயம், மேற்கத்திய கல்வி, கிறிஸ்துவருடைய தேவாலயத்துக்கு போக மாட்டான், வேற அவங்களுடைய மத பிரச்சாரம் கொடுத்து பிரச்சனை கிளப்ப மாட்டான். இந்த மேற்கத்திய கல்வியை வெறுக்கிறது மாதிரியான ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிறது. அந்த ஒரு வகையில் தான் என்ன செய்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா, இஸ்லாம் கிறிஸ்துவங்கிற ஒரு கலரை பூசுறார். ஏன் பூசுறாருன்னு கேட்டால், அங்கே அடி சரியா மம்தானி வந்து சரியான அடி கொடுத்துறாரு. முஸ்லீம் ஜெயிச்சுட்டான், கிறிஸ்துவரான என்னைய வந்து முஸ்லீம் ஜெயிச்சுட்டாங்கிற மாதிரி அப்படி கோபத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த இந்த தேர்தலுக்கு பிறகுதான் சொல்றாரு. அமெரிக்காவில் நியூயார்க்கில் அவர் ஜெயிச்சதுக்கு பிறகுதான் ஒரு முஸ்லீம் ஜெயிச்சுட்டான், இவரை 3வது தள்ளிவிட்டாங்கல்ல. ட்ரம்புடைய ஆள் வந்து 3வது இடத்துக்கு போயிட்டாரு.
சுயேட்சையா உள்ளவர் 2வது வந்துட்டாரு. அவ்வளோ பெரிய 9% ஓட்டு தான் கிடைக்குது. அவருக்கு 50, இவருக்கு 9. அந்த அளவுக்கு ட்ரம்புக்கு கடுமையான தோல்வி கிடைச்சிருக்குது. அப்ப அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா, முஸ்லீம் கிறிஸ்துவ பிரச்சனையை கிளப்பி, அங்கேயும் இந்த கிளப்பின நம்ம நாட்டிலையும் கிளப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துல கிளப்புறாரு தவிர, அவர் கிளப்பின எந்த ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. அவர் எடுத்த எந்த ஒரு காரியத்திலையும் அவர் வெற்றி பெறவே இல்லை. எல்லாத்துலயும் தோல்வி தான். இதுலயும் சரி. அதனால சீனா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. சீனா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது அமெரிக்கா தலையிடும், அமெரிக்க ராணுவத்தை அனுப்புவோம், நடவடிக்கை எடுப்போம் நீ சொல்லுவாயானால் அதை நாங்க பொறுத்து கொள்ள மாட்டோம். ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி தீவிரவாத விஷயங்களுக்கு வந்து சைனா உடன்பட மாட்டாங்க. அவங்களுடைய இடதுசாரி கொள்கையிலேயே மத கலவரங்களை ஆதரிக்க மாட்டாங்க. முஸ்லீம் போய் கிறிஸ்தவனை கொல்றான்னு சொன்னா ஏன்டா கொல்றேன்னு கேட்பாங்க அவங்க. கிறிஸ்தவ முஸ்லீமை கொல்றான்னு கேட்பாங்க. சைனாவுடைய அவங்க நாட்டுல சில அடக்குமுறையை பண்ணுவாங்க, அது வேற விஷயம். வேறு நாடுகள்ல வந்துகிட்டு இந்த மாதிரியான மத வன்முறைகள் நிகழும் என்று சொன்னால் 2 பக்கம் யாரு யாரு வன்முறை நிகழ்த்தினாலும் கண்டிக்கிறவங்க சீனா. அப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் சொல்ற உண்மையா இருந்தால் அவன் கரெக்டா தான் சொல்றாரு, அங்க மத வெறி தலைவிரித்து ஆடுகிறன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் சொல்ற பொய்ங்கிறது அழகா அழகா மென்ஷன் பண்றாங்க. ட்ரம்ப் சொல்லக்கூடிய நிலைமை அங்க இல்ல, அங்க அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது, நல்லபடியா தான் நிர்வாகம் நடந்துக்கிட்டு, நிர்வாக ரீதி அதுவுமே கிடையாது. சண்டை சச்சரவு லோக்கல்ல பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. ஊபியில இந்து முஸ்லீம் கலவரம் வருதா இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி கலவரங்கள் வருமே தவிர, அதை விட கம்பேர் பண்ணா கம்மி. அது பார்டர்ல தான் வரும். இவங்களுக்கு என்ன 2 மாகாணமும் சந்திக்கிற பார்டர்கள்ல தான் கலந்திருக்கிற இடத்துல வரும். அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த போக்கோ ஹராமுக்கு அந்த உண்டானதுக்கு அடிப்படை காரணம் வந்து கிறிஸ்தவர்கள் பகுதி இருக்கு இல்லையா, அங்கதான் ஆயில் பூரா இருக்குது. எண்ணெய் வளம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பகுதியில தெற்கு நைஜீரியால தான் இருக்குது. வடக்குல வந்து விவசாயம் தான். இவங்க விவசாயம் கூட வானம் பார்த்த பூமி தான். மழை பெஞ்ச விவசாயம். விவசாயத்தின் மூலமாக மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மக்கா சோளம், சாதாரண சோளம், நிலக்கடலை, இது மாதிரி நிறைய உற்பத்தி ஆகுது. நிறைய அதன் மூலம் வணிகத்தில் பொருளாதாரம் திரட்டுறாங்க. ஆனால் இது வந்து பெட்ரோல் ஒப்பிட்ட ரொம்ப கம்மி தானே. பெட்ரோல் வருமானத்தோட கம்பேர் பண்ணோம்னா தெற்கு மக்களுக்கு வந்து வடக்கு மக்களுக்கு வந்து இந்த வருமானம் மட்டும்தான் வருது. வடக்கு பிரதேசங்களுக்கு அவங்களுக்கு பெட்ரோலியம் கேஸ் மூலமாக பெரிய வருமானம் வருது. யாருக்கு? அந்த கிறிஸ்தவர்கள் பகுதியில் அந்த நிலப்பரப்பு அப்படி அமைஞ்சிருக்குது. கிறிஸ்தவர்கள் பகுதியில் தான் இந்த வளங்கள்லாம் இருக்கிறது. ஒரு நாடாக இருக்கிறதுனால அதை பங்கிடும் போது இவங்களுக்கு அது கிடைச்சா கூட அந்த பகுதிக்கு தானே முன்னேற்றம் பண்ணுவாங்க. அவங்க நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதிகள்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும், பயங்கரமான கட்டடங்களாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே உள்ள இந்த மாநில அரசாங்கம் வந்து இந்த பொருளாதாரத்தில் சில நடவடிக்கை எடுக்கலாம்ல. அந்த மாதிரி அங்கே உள்ள மாநிலங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெட்ரோல் வருவாயின் மூலமாக அவங்க நிறைய ஒரு முன்னேற்றங்களை காட்டுறாங்க. இவங்க பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. எல்லாம் கூலி தொழிலாளி, விவசாயம் பண்ணுறவன், அந்த மாதிரியா இருப்பாங்க. அவன் கோட்டு சூட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா, இவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூடான் மக்கள் மாதிரியான தோட்டத்தில் இவங்க இருப்பாங்க. எதனால என்று கேட்டால், இந்த பகுதிக்கு அந்த நிலம் வந்து வறண்ட பகுதி, வெறும் ஒன்லி விவசாயம். விவசாயம் கூட மழை தண்ணீர், மழை வரும்போது நிறைய சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், கம்மா, ஏரிகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி ஒரு பெரிய வளம் கிடையாது அந்த இவங்களுக்கு. அப்போ இது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு உண்டாக்குறது. போக்கோ ஹராமும் கொஞ்சம் பேரை வென்றெடுப்பு இது காரணமாக இருக்குது. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் கீழே இருக்கிறோம். நம்ம மட்டும் கீழே இருக்கிறோம்னா அவன் நிலப்பரப்புல அது கிடைக்கிது, அவன் நல்லா இருக்கிறான். ஒரு காலத்தில் இந்த அரபு நாடுகள்லாம் கீழே தான் கிடந்துச்சு. பெட்ரோல் கண்டுபிடிச்ச பிறகு தான் மேலே வந்திருக்குது. அது வந்து இறைவன் கொடுக்குற ஒரு வரம்னு சொல்லிட்டு போகாமல் இவங்க என்ன செய்கிறாங்க, அவனுக்கு மட்டும் நிறைய இருக்குது எங்களுக்கு மட்டும் இல்லைங்கிறதுனாலையும் அந்த வெறுப்பை விதைக்க முடிகிறது போக்கோ ஹராம்னால. ஆனாலும் போக்கோ ஹராம்ங்கிறது யூதர்கள் உருவாக்கின அமைப்பு தான். யூத அமைப்பு தான். யூத பிரச்சனைகளை உண்டாக்கி இப்போ இதை பார்த்தோன்னா முஸ்லீம் வெறுப்பான எல்லாரும். இந்த போக்கோ ஹராம் வந்து 276 குழந்தைகளை கடத்திட்டு போய் கொண்டு விட்டான்னு சொன்னால் அதை பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? இஸ்லாம் வந்து அது ஹராம்ங்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்துக்கிறானா, இவங்க வந்து எல்லாம் நம்மளே ஹராம்னு சொல்லக்கூடிய கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை விதைச்சி இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரும்ல. இந்த ஐஎஸ் அதுக்கு தான் உண்டாக்குனாங்க, இந்த போக்கோ ஹராம் அதுக்கு தான் உண்டாக்குனாங்க. அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த இன உணர்வை தூண்டி விட்டு அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேர் அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மெயின் நோக்கம் அதுதான். அதனால தான் இந்த மாதிரி இஸ்ரேலை இவங்களெல்லாம் ஃபண்டு கொடுப்பாங்க போக்கோ ஹராமுக்கு. ஒரு பக்கம் ட்ரம்ப் கூட ஃபண்டு கொடுப்பாரு, ஐஎஸ் கொடுக்குறாருன்னா இவங்களுக்கு கொடுப்பாரு. ஃபண்டை கொடுத்து கலவரத்தை உண்டாக்கி விட்டுட்டு அடக்கிறதுக்கு நான் போறேன் பாரு, கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு நாங்கள் அடக்கிறதுக்கு எங்கள் இராணுவத்தை அனுப்புறோம்னு சொல்லுவாங்க. அதனால
இதில் அங்கே நடக்கிறது வந்து ட்ரம்ப் சொல்கிற மாதிரி நிலவரம் கிடையாது. அங்கே ம், வந்து அரசாங்கம் வந்து யாரையும் ஒடுக்கலை. அரசாங்கத்தில் எல்லாரும் சமமாக நடத்தப்படுறாங்க. அரசு ம், பதவிகளில் முக்கிய பொறுப்புகளில் எல்லாருமே இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அது போக அவங்க மதத்தால் பிரிஞ்சிருந்தா கூட இனத்தால் ஒன்றுபடுறாங்க. ம், அந்த ம், 3 ம். இனம்னு சொல்றான்ல, 3 இனம்ங்கிற வகையில் என்ன செய்வான், இனக்கூட்டம் நடக்கும்போது 2 பேருமே கலந்துக்கிருவான். இந்த 3 ம், இனத்தார் இருக்காங்கன்னு சொன்னோம்ல. அப்ப கிறிஸ்தவர்களும், முஸ்லீம்களும் அவங்க இனம்ங்கிற வகையில ஒன்று வர சேர்றாங்க பல இடங்கள்ல. ம், அப்படி ம், இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து, இவர் சொல்லக்கூடிய மாதிரி நடக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் சான்ஸுமே இல்ல. ஆனா அவர் தப்பா சித்தரிக்கிறாரு. சீனா அப்படி செஞ்சீங்கன்னா நாங்க கடுமையான எதிர்வினை ஆற்றுவோம்னு சீனாவும் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. உலக நாடுகள்லாம் ம், எச்சரிக்கை பண்ணுவாங்க. ஏன்னா பொய்யும் நல்லா தெரியுது. ட்ரம்ப் சொல்லும்போதே, ம், சீனா எதுக்கு உடனே சொல்றாங்க? அவங்க துல்லியமா அத ஆய்வு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. கேட்டவுடனே பதில் சொல்ற கண்டிப்பா. அளவுக்கு. ட்ரம்ப் ம், சொன்ன உடனே இந்த பதில ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க உலக மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகள்லாம் ஒரு கண்காணிப்புல வச்சிருப்பாங்க. அதிக மக்கள் தொகை உள்ள நாட்டுல 6வது இடத்துல இருக்கிறது. அதிக பெட்ரோல் உள்ள ஒரு நாடா இருக்கிறது. பெட்ரோல் OPECல எல்லாம் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அப்படியான ம், ஒரு நாடா இருக்கும் பொழுது, நம்ம அதனுடைய எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படிங்கிறதுக்காக ம், வேண்டி சீனா வந்து அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வச்சு என்ன ம், செய்றாங்கன்னா, அங்க ஒரு குழு தீவிரவாதம் இருக்கே தவிர, அங்க வந்து இந்து, முஸ்லீம் முஸ்லீம், கிறிஸ்டின்ங்கிற மேட்டர் அங்க கிடையாது. ம், அப்படிங்கிறதுனால தான் சீனா வந்து இத கண்டிக்கிறாங்க. ம். ஸோ இது மத பிரச்சனை இல்ல. அங்க வந்து ஒரு பகுதி வளமா இருக்கு, இன்னொரு பகுதி வறுமையா இருக்கு. அந்த ஆ. விஷயத்திலிருந்து வரக்கூடியது. அப்புறம் மேற்கத்திய கல்வி மீது அவங்களுக்கு விதைக்கின்ற வெறுப்பு ம். பிரச்சாரம். அப்புறம் யூத ம். அமைப்புகள் முஸ்லிம்கள்ங்கிற போர்வையில உள்ள புகுந்து செய்கின்ற மத பதட்டம். அப்பதான் அமெரிக்கா ம். உள்ள நுழைய முடியுங்கிறதுக்காண்டி. இந்த மாதிரியான ஆமா. விஷயங்கள் நடக்குது. ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள அங்க முஸ்லீம் கொன்னுகிட்டு இருக்கிறான். இது குறித்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இதுக்கு யாரும் குரல் ம். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு பார்வை உலகளாவிய இருக்கு. நீங்க அத வந்து அந்த ம். பிம்பத்த உடைக்கிறீங்க. இங்க என்ன நடக்குது? யார் அந்த ம். போகோ ஹராம் முஸ்லிம்ஸ் ம். அவங்கலாம் யாரு? அப்படிங்கிறத ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் நைஜீரியாவில என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல ஓரளவு அடங்கிட்டு வர்றாங்க. போகோ ஹராம்ல உள்ள நெறைய பேர் திருந்தி, ம். சரணடைஞ்சுட்டு வர்றாங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு குடுங்க. ம். எங்களுக்கு ம். மறுவாழ்வு குடுங்க. நாங்க மாறிக்கிறோம்னு சொல்லி, அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி ரொம்ப ரொம்ப அழகா டீல் பண்ணிட்டு போறாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க ஓகே, இல்லாம ஓகே. போயிருவாங்க. அவங்களுக்கு ஏதோ காசுக்கு தானே போய் சேர்றாய்ங்க. இந்த மாரி ஒரு குழுவுல ம். உண்டாக்கிட்டோம்னா, கொள்ளையடிக்கலாம், செய்யலாம் இப்படி தான் போறாய்ங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு குடுத்துட்டோம்னா மாறிருவாங்கன்ற கையில எடுத்தாங்க. அது சக்சஸ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நாள்ல ம். இல்லாம போயிரும். போகோ ஹராம் வந்து அப்படியே வென்றெடுத்து வர முடியாது. அவங்க சுருங்கிக்கிட்டு வர்றாங்க. முந்தி மாரி இல்ல இப்ப. ம். ம். நைஜீரியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ளது உள்ளபடியே என்ன பிரச்சனைங்கிறத நம்ம மக்களுக்கு வழமையான உங்க பாணியில எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி.